ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎன்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். போன சம்மந்தம் என்ன பண்ணோம்னா பிசிஎன்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பிடிஎன்எஃப் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளை முதல்ல பிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இது கண்டுபிடிச்சாதான் பிடிஎன்எஃப் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பிசிஎன்எஃப் கண்டுபிடிக்கிறது நம்ம எப்படின்னு போன வீடியோ பார்த்தாச்சு. ஸோ அது திருப்பி சொல்லணும் இல்லை, நீங்கள் அந்த வீடியோனா இன்னொரு வாட்டி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா முதல்ல மேக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் டேர்ம்னா எதுவும் இல்லைங்க. இப்போ இங்கே பிக்யூஆர் மொத்தம் 3 வேரியபிள் இருக்கா, அந்த மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். லைக் இப்போ பிஆர் கியூ பிஆர் ஆர் தானே வரும். ஓகே, பிஆர் கியூ இது 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிக்கு நெகேஷன் போடலாம், ஆறு கியூ. இப்போ என்ன பண்ணலாம், ஆருக்கு நெகேஷன் போடலாம், பிஇ ஆருக்கு நெகேஷன் போடலாமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கியூக்கு நெகேஷன் போடலாம். இப்போ என்ன பண்ணலாம், பிக்கும் ஆருக்கும் நெகேஷன் போடுறேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், ஆருக்கும் கியூக்கும் நெகேஷன் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், பிக்கும் கியூக்கும் நெகேஷன் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், 3க்குமே நெகேஷன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் ரிப்பீட்டடாக இருக்கா? எந்த டேர்மும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்காது. ஏன்னா ஒன்றுக்கு ஆர் போடும்போது இன்னொன்றுக்கு ஆர் போட மாட்டேன். ஸோ இதான் கான்செப்ட். இது எல்லாமே சேர்ந்தால் நம்மளுக்கு மேக்ஸ் டேர்ம், எம்டி, அதாவது மேக்ஸ் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது மேக்ஸ் டேர்ம் சொல்கிறாங்களா. ஸோ இது பிசிஎன்எஃப்ல இருக்கிற மேக்ஸ் டேர்ம்ஸ். அதாவது இது மின் டேர்ம். பிசிஎன்எஃப்னா மின் டேர்ம்ஸ், பிடிஎன்எஃப்னா மேக்ஸ் டேர்ம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த மின் டேர்ம் மேக்ஸ் டேர்மால் மைனஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன், பிஆர்கியூ, இங்கே பிஆர்கியூ இருக்கா, ஸோ கேன்சல், முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ பிஆர் நெகேஷன் கியூ எங்கே இருக்குது, இங்கே இல்லை, இதோ இங்கே இருக்குது. ஸோ இது கேன்சல், ரெண்டாவது ஒன்று இருந்துச்சா. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கணும். இது பாருங்கள், நெகேஷன் கியூ நெகேஷன் ஆர், நெகேஷன் கியூ நெகேஷன் ஆர். நெகேஷன் கியூ எங்கே இருக்குது, நெகேஷன் கியூ இங்கே இருக்குது, பட் ஆர் இல்லை. நெகேஷன் கியூ நெகேஷன் ஆர், அது இங்கே இருக்குது பாருங்கள். நெகேஷன் கியூ இருக்குது, நெகேஷன் ஆரும் இருக்கா. ஸோ இது கேன்சல். இப்போ நெக்ஸ்ட் இதை பார்க்கணும். இங்கே பிக்யூஆர், பிக்கு மட்டும் நெகேஷன்னா இது கேன்சல். பிக்கு மட்டும் நெகேஷனு, ஆர் கியூ அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக்கு மட்டும் நெகேஷனு, பிக்கும் ஆருக்கும் மட்டும் நெகேஷனா இது கேன்சல். இங்கே பாருங்கள், பிக்கும் ஆருக்கும் மட்டும் நெகேஷனு, கியூ இருக்குது. ஸோ இந்த டைமும் முடிஞ்சு. இப்போ மிச்சம் நம்மளுக்கு என்னென்ன டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும். இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது. இந்த டேர்ம்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகேஷன் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, பி வி ஆர் கியூ அண்டு பி ஆர் கியூ அண்டு நெக்ஸ்ட்டு negation P, negation Q, negation Q. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த 3 டேர்ம் தான் மிச்சம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பிடிஎன்எஃப்னா வெளியே ஆர் வரணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே அண்டு வரணும். இதான கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டை சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன பண்ணுறேன்னா, உள்ள எல்லாத்துக்கூடையும் நான் மைனஸ் பண்ணேன். அதாவது இந்த ஆர் கேட்டை, அதாவது நாட் கேட்டை உள்ளே போட போகிறேன். இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா, நாட் ஆஃப் நாட் எஸ். இப்போ நான் இங்கே நாட்டு போடுறதுக்கும் உள்ள நாட்டு போடுறதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக நான் உள்ள நாட்டு போட்டுக்கிறேன். இப்போ உள்ள நாட் போட்டேன்னா நாட் பி, நாட்டு கேன்சல் ஆகி வெறும் ஆர் வந்துடும். இங்கே அதே மாதிரி நல்ல கவனிங்க, நம்ம ஆறால் நாட்டால் இந்த ஆரை மைனஸ் பண்ணால் அண்டாயிரும். இதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம்.
இப்போ இங்கே ஆறு, இங்கே அண்டு, இங்கே வந்து நாட் கியூ. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நாட் ஆட் பண்ணும்போது நம்ம உள்ளே இருக்கிறதுலாம் ஆப்போசிட்டாக மாறிடும். இப்போ வந்து இங்கே அண்டு இருக்குன்னா இங்கே ஆறாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே நாட் பின்னு இருக்குது, வெறும் பி. இங்கே ஆறு இருக்குது, இங்கே அண்டு வந்துடும். இங்கே வந்து வெறும் ஆறு, ஸோ நாட் ஆர். இங்கே ஆர் இருக்குது, ஸோ அண்டு போடணும். இங்கே நாட் கியூன்னு இருக்குது, வெறும் கியூ வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு, ஸோ எல்லாமே நார்மல் டேர்மாக இருந்துடும். இங்கே வெளியே வி வந்துடும். ஸோ பிஇ அண்டு ஆறு அண்டு கியூ, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்ச பிடிஎன்எஃப். முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர். இப்போ நீங்கள் இது 2 மார்க் இப்போ நான் போட்ட மாதிரி நம்ம போட்டாலே, அதாவது முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு எப்படியோ ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ரஃப் ஒர்க் மாதிரி இங்கே இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இது ஃபுல்லாக எழுதணும் கூட இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், தேர்டு அண்டு இந்த 6th ஒன், இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இது 4 தான் முக்கால்வாசி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணவும்.